டான் டிவி நிறுவனத்தினுடைய கல்வி சேவை ஒளிபரப்பினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். கவல உயர்தரத்தில் அளவையியலும் விஞ்ஞான முறையும் என்ற பாடத்தை ஒரு பாடமாக கற்றுக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்குரிய காணொளி மூலமான இந்த ஒளிபரப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சென்ற ஒளிபரப்பினூடாக உண்மை விருட்ச முறையின் அடிப்படையிலே வாதங்களுடைய வாய்ப்பை தீர்மானிக்கின்ற உண்மை விருட்ச விதிகள் தொடர்பான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் அவதானித்திருந்தோம். ரேமன்ஸ் முல்லியன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த உண்மை விருட்ச முறையானது உண்மை அட்டவணை முறையில் மூலம் வாதங்களுடைய வாய்ப்பை சோதித்தருகின்ற போது, அதாவது நேரல் முறையின் மூலம் வாதங்களை சோதித்தருகின்ற போது நீண்ட வாதங்கள் அதிகளவான மாறிகளை கொண்ட வாதங்களுடைய வாய்ப்பை தீர்மானிப்பதற்கு உண்மை அட்டவணை முறையில் உள்ள பிரச்சனைகள் அல்லது இடைஞ்சல்கள் இந்த உண்மை விருட்ச முறையிலே நீக்கப்படுவதாக நாங்கள் அவதானித்திருந்தோம். நீண்ட வாதங்களை அதிகளவான மாறிகளை கொண்ட வாதங்களை நாங்கள் இலகுவான முறையிலே இந்த உண்மை விருட்ச முறை மூலம் ஆராய முடியும். குறியீட்டு சூத்திரங்கள் எடுப்புகளின் சேர்க்கையினை வாதங்களுடைய வாய்ப்பை தீர்மானிப்பதற்கும் தேற்றங்களை நிறுவுவதற்கும் சமனான முரணான குறியீட்டு சூத்திரங்களை இனம் காண்பதற்கும் இந்த உண்மை விருட்ச முறையானது மிக பயனுள்ளதாக அமையும். எனவே உண்மை விருட்ச முறையினுடைய அடிப்படையிலே நாங்கள் வாதங்களை வாய்ப்பை சோதித்தருகின்ற போது வரிசையாக்கல் மற்றும் கிளையாக்கல் விதிகளை அடிப்படையாக கொண்டு உண்மை விருட்ச முறையை கட்டியெழுப்ப வேண்டும் என அவதானித்திருந்தோம். உண்மை விருட்சம் என்பது ஒரு மரத்தை ஒத்த வடிவமாக காணப்படுகின்றது. மூல வாதத்தை நாங்கள் வரிசையாக்கல் மற்றும் கிளையாக்கல் விதிகளை பிரயோகிப்பதன் மூலம் அதனுடைய வாய்ப்பை தீர்மானிக்கின்ற முறையாக இந்த உண்மை விருட்ச முறையானது அமையும். வரிசையாக்கல் விதிகளின் கீழ் எவ்வாறான விதிகள் உள்ளடக்கப்படுகின்றது, கிளையாக்கல் விதிகளின் கீழ் எவ்வாறான விதிகள் இடம்பெறுகின்றது என்பதை நாங்கள் ஏற்கனவே விரிவாக அவதானித்திருந்தோம். மீண்டும் அவை பற்றி ஒரு இலகுவான விளக்கத்தை அவதானித்து கொண்டு வாதங்களுடைய வாய்ப்பை தீர்மானித்தல் என்ற அந்த விடயத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க இருக்கின்றோம். எனவே சென்ற ஒளிபரப்பின் ஊடாக நாங்கள் அவதானித்த அந்த வரிசையாக்கல் மற்றும் கிளையாக்கல் விதிகளை மிக இலகுவாக சுருக்கமாக நாங்கள் இப்போது மீண்டும் அவதானிக்க இருக்கின்றோம். வரிசையாக்கல் விதி மாற்று சந்தர்ப்பங்களின்றி ஒரே ஒரு சந்தர்ப்பம் காணப்படக்கூடிய அனைத்து விதிமுறைகளும் இந்த வரிசையாக்கல் விதியின் கீழ் உடல்கப்படுவதாக இருக்கும். அந்த வகையிலே இரட்டை மறுப்பு வாக்கியத்திலிருந்து இரட்டை மறுப்பு நீக்கி அதற்கு சமனான குறியீட்டை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த விதியானது உணர்த்தி நிற்கின்றது. இணைப்பு வாக்கியம் ஒன்று உண்மையாவதற்குரிய மாற்று சந்தர்ப்பங்கள் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது இரண்டும் உண்மையாக இருக்கின்ற போது இணைப்பு வாக்கியம் உண்மையாக இருக்கும். எனவே பி இணைப்பு கியூ தரப்படுகின்ற போது பியும் கியூவும் நாங்கள் அதன் கீழ் ஒன்றின் கீழ் ஒன்றாக வரிசையாக்கி கொள்ள முடியும். மூன்றாவதாக இந்த உட்கிடை வாக்கியம் ஒன்று பொய்யாவதற்கு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. அதை முற்கூற்று உண்மையாகவும் பிற்கூற்று பொய்யாகவும் இருக்கின்ற போது மாத்திரம் உட்கடை வாக்கியம் பொய்யாக இருக்கும். நான்காவதாக இந்த உரள் வாக்கியம் ஒன்று பொய்யாவது அதன் முற்கூற்றும் உரள் வாக்கியத்தினுடைய மறுப்பு உரள் வாக்கியம் பொய்யாக இருப்பது என்பது முற்கூற்று பொய்யாகவும் பிற்கூற்று பொய்யாகவும் இருக்கின்ற போது உரள் வாக்கியம் பொய்யாக இருக்கும். எனவே வரிசையாக்கல் விதி இரட்டை மறுப்பிலிருந்து பியை பெற்றுக்கொள்ளவும் பி இணைப்பு கியூ என்ற இணைப்பு வாக்கியத்திலிருந்து பி கியூ ஆகியவற்றை வரிசையாக்கி எழுதிக் கொள்ள முடியும். இந்த உட்கடை வாக்கியம் ஒன்று பொய்யாவது என்பது முற்கூற்று உண்மையாகவும் பிற்கூற்று பொய்யாகவும் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, உரள் வாக்கியம் பொய்யாவது முற்கூற்றும் பிற்கூற்றும் பொய்யாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த நான்கும் வரிசையாக்கல் விதியின் கீழ் இடம்பெறுவதாக நாங்கள் அவதானித்திருந்தோம். கிளையாக்கல் விதி ஒன்றுக்கு மேற்பட்ட மாற்று சந்தர்ப்பங்கள் உள்ள எல்லா சந்தர்ப்பங்களும் இந்த விதியின் கீழ் இடம்பெறுவதாக இருக்கும். அந்த வகையிலே உரள் வாக்கியம் ஒன்றிலிருந்து PQ ஆகிய இரண்டு கூற்றுக்களை நாங்கள் கிளையாக்கிக் கொள்ள முடியும். முற்கூற்று உண்மையாக இருக்கின்ற போதும் பிற்கூற்று உண்மையாக இருக்கின்ற போதும்
உரல் வாக்கியம் உண்மையாக இருக்கும். உட்கடை வாக்கியம் ஒன்று உண்மையாதல் என்ற வகையிலே முற்கூற்று பொய்யாக இருக்கின்ற போதும் பிற்கூற்று உண்மையாக இருக்கின்ற போதும் உட்கடை வாக்கியம் உண்மையாக இருக்கும். இணைப்பு வாக்கியம் ஒன்று பொய்யாவதென்பது அதன் முற்கூற்றும் பொய்யாக இருக்கின்ற போதும் பிற்கூற்று பொய்யாக இருக்கின்ற போதும் சாத்தியமானதாக இருக்கும். வலுரழு வாக்கியம் முற்கூற்று உண்மையாகவும் எப்போது பொய்யாக இருக்கும் என்பது இரண்டும் உண்மையாக இருக்கின்ற போதும் இரண்டும் பொய்யாக இருக்கின்ற போதும் வலுரழு பொய்யாக இருக்கும். வலுரழு உண்மையாவது உண்மையும் பொய்யுமாக இருக்கின்ற போதும் பொய்யும் உண்மையுமாக இருக்கின்ற போது உண்மையாகும். இரட்டை உட்கடை வாக்கியம் ஒன்று எப்போது உண்மையாகும் என்று சொன்னால் முற்கூற்றும் பிற்கூற்றும் உண்மையாக இருக்கின்ற போதும் முற்கூற்றும் பிற்கூற்றும் பொய்யாக இருக்கின்ற போதும் இரட்டை உட்கடை வாக்கியம் பொய்யாக இருப்பது முற்கூற்று உண்மை பிற்கூற்று பொய்யாக இருக்கின்ற போது முற்கூற்று பொய் பிற்கூற்று உண்மையாக இருக்கின்ற போது. இவ்வாறான விதிகள் யாவும் கிளையாக்கல் விதியின் கீழ் இடம்பெறுவதாக நாங்கள் அவதானித்திருந்தோம். இந்த விதிகளினுடைய அடிப்படையிலே நாங்கள் எவ்வாறு வாதம் ஒன்றை இந்த உண்மை விருட்ச முறையின் மூலம் ஆராய முற்பட வேண்டும் என்பதை அவதானிக்க இருக்கின்றோம். உண்மை விருட்ச முறையின் கீழ் வாதங்களை வாய்ப்பை ஆராய முற்படுகின்ற போது குறியீட்டு சூத்திரம் ஒன்றிலே நாங்கள் உண்மை விருட்ச விதிகளை பிரயோகித்தறிய வேண்டும். முதலிலே வாதம் ஒன்றை ஆராய முற்படுகின்ற போது வரிசையாக்கல் விதிகளை பிரயோகித்த பின்பாக நாங்கள் கிளையாக்கல் விதிகளை வாதத்திலே பிரயோகிக்க வேண்டும். ஒரு மரத்திலிருந்து தண்டிலிருந்து கிளைகள் விருத்தியாவதை ஒத்த வகையிலே வரிசையாக்கல் விதி என்பது மரத்தின் தண்டு பகுதியை போன்றதாகவும் கிளையாக்கல் விதி மரத்தின் கிளைகளை போன்றதாகவும் இருக்கும். எனவே உண்மை விருட்ச விதிகளை நாங்கள் வாரத்திலே கட்டியெழுப்ப முற்படுகின்ற போது ஏதாவது ஒரு கிளையிலே விதிமறை காணப்படுவதாக இருந்தால் அந்த கிளை மூடிய கிளை என அடையாளப்படுத்தப்படும். அதன் கீழ் எக்ஸ் என்ற அடையாளத்தை நாங்கள் இட்டுக்கொள்ளுகின்றோம். அந்த மூடிய கிளையின் கீழ் செய்கைகள் தொடரப்பட மாட்டாது. மாறாக கிளையிலே விதிமறை காணப்படாத போது அந்த கிளை திறந்த கிளையாக இனம் காணப்படுகின்றது. அதாவது மாறி ஒன்றிலே விதியும் மறையும் காணப்படுவதாக இருந்தால் அது மூடப்படும். அதாவது பி நோட் பி இருந்தால் அது மூடப்படுகின்றது. இங்கே அவதானித்தவாக இருந்தால் பி உக்கடை கியூ உறழ்வு கியூ உக்கடை பி இந்த சூத்திரத்தை நாங்கள் கிளையாக்கம் செய்ய முற்படுகின்றோம். கிளையாக்கம் செய்கின்ற போது பி உறழ்வு கியூ உறழ்வு கியூ உக்கடை பி பி உக்கடை கியூ உறழ்வு கியூ உக்கடை பி கிளையாக்க முற்படுகின்ற போது இதிலே உரல் வாக்கியத்திலே பி உக்கடை கியூ கியூ உக்கடை பி என்பது கிளையாக்கம் செய்யப்படுகின்றது. பி உக்கடை கியூ கிளையாக்கம் செய்யப்படுகின்ற போது பி உட்கடை கியூ ஆகவே அங்கே நோட் பி கியூ என்பது கிளையாக்கப்படுகின்றது. கியூ உட்கடை பி கிளையாக்கம் செய்யப்படுகின்ற போது நோட் கியூ பி கிளையாக்கம் செய்யப்படுகின்றது. இரண்டாவது உதாரணத்தை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் பி உறழ்வு கியூ இணைப்பு பி இணைப்பு கியூ முழுவதுடைய மறுப்பு இது இணைப்பு வாக்கியம். எனவே இங்கே நாங்கள் வரிசையாக்கல் விதியை பிரயோகிக்கின்றோம். பி உறழ்வு கியூ வரிசையாக்கப்படுகின்றது. அதன் கீழ் பி இணைப்பு கியூவின் மறுப்பு வரிசையாக்கப்படுகின்றது. பி இணைப்பு கியூவுடைய மறுப்பு பி உரழு கியூ என்பது கிளையாக்கல் விதியின் பாற்பட்டதாக இருக்கும். உரள் வாக்கியம் இணைப்பு வாக்கியத்தினுடைய மறுப்பு கிளையாக்கல் விதிக்குட்பட்டது. எனவே பி இணைப்பு கியூவை நாங்கள் கிளையாக்கம் மறுப்பை கிளையாக்கம் செய்கின்ற போது
இங்கே பி உறவு கியூஐ அல்லது பி இணைப்பு கியூடைய மறுப்பையோ நாங்கள் முதலிலே கிளியாக்கம் செய்ய முடியும். பி உறவு கியூவை நாங்கள் கிளியாக்கம் செய்வோமாக இருந்தால் இங்கே பி கியூ ஆகியன கிளியாக்கம் செய்யப்படுகின்றது. அந்த கிளையின் கீழ் செய்கை தொடரப்படவில்லை. எனவே பி இணைப்பு கியூடைய மறுப்பை நாங்கள் கிளியாக்கம் செய்கின்றோம். நோட் பி நோட் கியூ. அதே கியூ என்ற செய்கையின் கீழும் நோட் பி நோட் கியூ கிளியாக்கம் செய்யப்படுகின்றது. இங்கே நாங்கள் முதலாவது உதாரணத்தை அவதானிக்கின்ற போது நோட் பி பி காணப்படவில்லை. எனவே அங்கே திறந்த கிளையாக இருக்கின்றது. கியூ நோட் கியூ காணப்படவில்லை, திறந்த கிளையாக இருக்கின்றது. இந்த கிளையில் நோட் கியூ கியூ காணப்படவில்லை, திறந்த கிளையாக இருக்கின்றது. பி நோட் பி காணப்படவில்லை, திறந்த கிளையாக இருக்கின்றது. உதாரணம் 2 அவதானிப்போமாக இருந்தால் இங்கே பியும் நோட் பியும் காணப்படுகின்ற போது அந்த கிளை மூடப்படுகின்றது. எனவே அங்கே எக்ஸ் என்ற அடையாளத்தை நாங்கள் இட்டுக்கொள்கின்றோம். இங்கே பி நோட் கியூ அது திறந்த கிளை, நோட் பி கியூ அது திறந்த கிளையாக இருக்கின்றது. கியூ நோட் கியூ அது மூடிய கிளையாக இருக்கின்றது. அவை உண்மை விரிச்ச விதிகளை கட்டி எழுப்புகின்ற போது மாணவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு மாறி விதி மறை காணப்படுவதாக இருந்தால் அந்த கிளை மூடப்படுவதாக இருக்கும். மூடப்பட்ட கிளையின் கீழ் செய்கை தொடராதே. திறந்த கிளையாக இருந்தால் எல்லா கிளைகளின் மீதும் அந்த ஒரே விதமான அந்த செய்கையை நாங்கள் தொடர வேண்டும். அவ்வாறு ஒரு வாதத்தை நாங்கள் நிறுவுகின்ற போது, சூத்திரத்தை நிறுவுகின்ற போது கிளைகள் எல்லாம் நிறுவப்பட்டிருந்தால், வாத அமைப்பிலே கிளைகள் எல்லாம் மூடப்படுவதாக இருந்தால் அது மூடிய விருட்சம், க்ளோஸ் ட்ரீ என்று சொல்லப்படுகின்றது. கிளைகள் எல்லாம் மூடப்படுவதாக இருந்தால் செய்கை நிறுவிலே மாணவர்கள் விடை எழுத வேண்டும். வாதம் வாய்ப்பானது, மூடிய கிளை வாதம் வாய்ப்பானது என்பதை எழுத வேண்டும். மாறாக அந்த செய்கையின் கீழே ஏதாவது ஒரு கிளை திறந்திருந்தாலும் உண்மை விரிச்ச வரைவின் கீழே அது திறந்த விருட்சம், ஆகவே வாதம் வாய்ப்பற்றது என்பது விடையாக அமையும். எனவே உண்மை விரிச்ச விதிகளை கட்டியெழுப்புகின்ற போது கிளைகள் யாவும் மூடப்பட்டுள்ளதா என்பதை மாணவர்கள் தெளிவாக அவதானிக்க வேண்டும். கிளைகள் யாவும் மூடப்பட்டால் அது மூடிய விருட்சம் எனப்படும், க்ளோஸ் ட்ரீ. எனவே அந்த வாதம் வாய்ப்பானது என்பது முடிவு செய்யப்படுகின்றது. மாறாக செய்கையின் கீழ் ஏதாவது ஒரு கிளை மூடப்படாதிருந்தால் அல்லது அனைத்து கிளைகளும் மூடப்படாதிருந்தாலோ அது திறந்த விருட்சம் எனப்படும், ஓப்பன் ட்ரீ. எனவே அந்த வாதம் வாய்ப்பற்றதாக இருக்கும். எனவே உண்மை விரிச்ச விதிகளை பிரயோகித்து எவ்வாறு வாதங்களை நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதை தெளிவாக அவதானித்துக் கொள்ள முடியும். ஒரு வாதத்தை நாங்கள் இங்கே அவதானிக்கின்றோம். கனடா அல்லது இலங்கை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. கனடா இறுதி போட்டிக்கு தகுதி பெறின் கேடயம் அவர்களுக்கு உரித்தாகும். இதில் இலங்கை கிரிக்கெட் போட்டியில் தகுதி பெறின் அவர்களுக்கு கேடயம் உரித்தாகும். மாணவர்கள் குறியீட்டு வடிவிலே வாதத்தை அமைப்பதற்கு முதலிலே தரப்பட்ட வாதத்தை சுருக்க திட்டத்தின் அடிப்படையில் பொருத்தமான சுருக்க திட்டத்தின் உதவியோடு அதை நாங்கள் குறியீட்டுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். கனடா அல்லது இலங்கை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. சுருக்க திட்டம் கனடா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. கியூ இலங்கை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுதல். பி கனடா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுதல், கியூ இலங்கை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுதல். கனடா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் கேடயம் அவர்களுக்கு உரித்தாகும். கேடயம் அவர்களுக்கு உரித்தாகும் என்றால் கேடயம் கனடாவுக்கு உரித்தாகும் என்பது அர்த்தம். இலங்கை கிரிக்கெட் போட்டிகள் தகுதி பெறும் அவர்களுக்கு கேடயம் உரித்தாகும். எனவே மாணவர்கள் கவலையினமாக அவர்களுக்கு கேடயம் உரித்தாகும் என்பது ஆர் என்ற மாறியாக இருந்தால் சுருக்கத்திடம் அமைப்பதாக இருந்தால் அந்த சுருக்கத்திடம் தவறானது. ஏனென்றால் கனடா வெற்றி பெற்றால் அவர்களுக்கு உரித்தானது என்பது கனடாவுக்கு கேடயம் உரித்தானது என்பது ஒரு தனி மாறியாகவும், இலங்கை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் அவர்களுக்கு கேடயம் உரித்தாகும் என்பது இன்னொரு தனி மாறியாகவும் அமையும். எனவே கனடா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுதல், இலங்கை கிரிக்கெட் போட்டிக்கு இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுதல், கனடாவுக்கு கேடயம் உரித்தாகும், இலங்கை கேடயம் உரித்தாகும் என்பதை 4 மாறிகளை இங்கே சுருக்கத்திடத்திலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாரத்தை அமைப்போமாக இருந்தால் கனடா அல்லது இலங்கை கிரிக்கெட் போட்டிக்கு தகுதி பெறும்.
அல்லது உறழ்வு மாறிலி பி உறழ்வு கியூ. ஃபுல் ஸ்டாப். கனடா உரிக்கு தகுதி பெற்றால் அவர்களுக்கு கேடயம் உரித்தாகும். கனடா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுதல் பி. ஆல் உட்கடை மாறிலி அவர்களுக்கு கேடயம் உரித்தாகும் ஆர். பி உட்கடை ஆர். ஆகவே இலங்கை கிரிக்கெட் போட்டி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் கியூ அவர்களுக்கு கேடயம் இலங்கைக்கு கேடயம் உரித்தாகும் எஸ். எனவே குறியீட்டு வடிவிலே வாரத்தை அவதானிப்போமாக இருந்தால் பி உறழ்வு கியூ ஃபுல் ஸ்டாப் பி உக்குடை ஆர். ஆகவே கியூ உக்குடை எஸ். வாரத்தை இப்போது சுருக்க திட்டத்தின் அடிப்படையிலே குறியீட்டு வடிவத்துக்கு மாற்றி இருக்கின்றோம். இவ்வாறு இந்த குறியீட்டு வடிவம் சரியானதாக இருந்தால் உங்களுக்கு பரீட்சையிலே 2 புள்ளிகள் கிடைக்கும். குறியீட்டு வடிவம் சுருக்கத்திட்டம் எல்லாம் சரியாக இருந்து சரியான குறியீட்டு வடிவத்துக்கு மாற்றுவதற்கு 2 புள்ளிகள். செய்கை சரியானதாக இருந்தால் முடிவு அதற்கு 3 புள்ளிகள். எனவே மொத்தம் ஒரு வினாவுக்கு இங்கே சரியான விடை உண்மை விருட்ச முறை துணிதலுக்கு 5 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. எனவே இங்கே வாரத்தை நாங்கள் குறியீட்டாக்கம் செய்கின்றோம். அது உண்மை விருட்ச முறையிலே முதல் படிநிலையாக நாங்கள் அவதானிக்கின்றோம். குறியீட்டாக்கம் செய்த பின்பாக வாய்ப்பை துணிகின்ற போது எடுகூற்றுக்களையும் முடிவையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக நாங்கள் வரிசைப்படுத்தி எழுதி கொள்ள வேண்டும். ஒன்றன் கீழ் ஒன்றாக எடுகூற்றுக்களை எழுதி இறுதியாக முடிவை மறுத்து எழுதுதல் இந்த உண்மை விருட்சை முறையில் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது. எனவே பாருங்கள், பி உறழ்வு கியூ எடுகூற்று 1, பியு குடை கியூ எடுகூற்று 2 ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதியிருக்கின்றோம். முடிவை மறுக்கின்றோம். கியூ குடை எஸ் முழுவதனுடைய மறுப்பு. அப்ப வாரத்தை நாங்கள் துணிகின்ற போது எடுகூற்றுக்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி இறுதியாக முடிவை மறுத்தெழுத வேண்டும். இவ்வாறு எழுதிய பின்பாக இந்த வாரத்தின் மீது உண்மை விருட்ச விதிகளை கட்டி எழுப்புவது என்பது அங்கே காணப்படுகின்ற கூற்றுக்களுக்கு எந்த விதி பொருத்தமானது என்பதை மாணவர்கள் தீர்மானிக்க வேண்டும். உட்கடை வாக்கியம் உறழ் வாக்கியம் இருக்கின்றது. எனவே உறழ் வாக்கியத்துக்கு மாணவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே கிளையாக்கல் விதி பொருந்துகின்றது. பியக்குடை ஆர் உட்கடை வாக்கியம், அதுக்கு கிளையாக்கல் விதி. உட்கடை வாக்கியம் உறழ் வாக்கியம் கிளையாக்கல். ஆனால் உட்கடை வாக்கியத்துடைய மறுப்பு ஏற்கனவே கற்றுக்கொண்டது நாங்கள் கிளையாக்கல் விதிக்குட்பட்டதாக இருக்கும். எனவே மரம் என்பது தண்டு, அதன் கீழ் கிளை. எனவே முதலில் வரிசையாக்கல் விதிகளையும் தொடர்ந்து கிளையாக்கல் விதிகளையும் பிரயோகிக்கின்ற போது முதலில் வரிசையாக்கல் விதிகளை பிரயோகித்த பின்பாகவே கிளையாக்கல் விதியை நாங்கள் பிரயோகிக்க வேண்டும். எனவே வாரத்தை குறியீட்டாக்கம் செய்தல், எடுகூற்றுக்களை முடிவை மறுத்து ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதுதல், வரிசையாக்கல் விதிக்கு உட்பட வேண்டிய குறியீட்டு சூத்திரங்களை வரிசையாக்கல் விதிக்கு உட்படுத்தப்பட்ட பின்பாக நாங்கள் கிளையாக்கல் விதியை பிரயோகிக்க வேண்டும். நிறைவடைந்த உண்மை விருட்ச வரைவை நாங்கள் இறுதியாக அவதானிக்கின்ற போது கிளைகள் யாவும் மூடப்பட்டால் அது மூடிய விருட்சம். அந்த வாதம் வாய்ப்பானது ஏதாவது ஒரு கிளை அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிளை அல்லது அனைத்து கிளைகளுமோ திறந்தப்பட்டிருக்குமாக இருந்தால் அது திறந்த விருட்சம். அந்த வாதம் வாய்ப்பற்றது என்பதையும் நாங்கள் முடிவு செய்து கொள்ள முடியும். இங்கே இந்த வாரத்தை அவதானிக்கின்ற போது முதலிலே நாங்கள் கிளையாக்கல் விதிக்கு முன்பாக வரிசையாக்கல் விதியை பிரயோகிக்கின்றோம். எனவே வரிசையாக்கல் விதியை பிரயோகிக்கின்ற போது கியூ உட்குடை எஸ் உட்குடை வாக்கியத்துடைய மறுப்புக்கு வரிசையாக்கல் விதி. அப்ப நாங்கள் இங்கே அவதானிப்போமாக இருந்தால் மாணவர் தெளிவாக அவதானிக்க வேண்டும். பி உட்குடை கியூ முழுவதனுடைய மறுப்பு எவ்வாறு வரிசையாக்கலாம்? முற்கூற்று பிற்கூற்றினுடைய மறுப்பு. அவ்வாறு இங்கே அவதானிக்கின்ற போது கியூ குடேசனுடைய மறுப்பு அதை எவ்வாறு வரிசையாக்கலாம்? முற்கூற்றும் பிற்கூற்றினுடைய மறுப்பும் கியூ நோட்டெஸ் அதை வரிசையாக்கி இருக்கின்றோம். அது முதலாவது செய்கைக்குட்பட்டது. கியூ நோட்டெஸ். அதன் பின்பாக கிளையாக்கல் விதியை பிரயோகிக்கின்றோம். கிளையாக்கல் விதியாக இருந்தால் பி உறவு கியூவை நாங்கள் கிளையாக்குகின்ற போது பி கியூ கிளையாக்கப்படுகின்றது. இங்கே அவதானிப்போமாக இருந்தால் பி உட்குடை கியூ
பி உக்குடைய ஆர் கியூ உக்குடைய எஸ் முழுவதனுடைய மறுப்பு. முதலாவது செய்கை இதன்பால் பட்டது. Q not S. இரண்டாவது செய்கை இங்கே தொடர்கின்றோம். அது உருள் வாக்கியம். எனவே Pயும் Qவும் இங்கே கிளையாக்கப்படுகின்றது. இந்த கிளையின் கிளை இங்கே மூன்றாவது நாங்கள் செய்கையை தொடர இருக்கின்றோம். திறந்த கிளையாக இருந்தால் எல்லாவற்றின் மீதும் அதற்கு சமனான பிரயோகத்தை மேற்கொள்ள வேண்டும். ஊக்கடை வாக்கியம் என்கின்ற போது முற்கூற்றினுடைய மறுப்பும் பிற்கூற்றும், முற்கூற்றுடைய மறுப்பும் பிற்கூற்றும். இங்கே வாரத்தை அவதானிப்போமாக இருந்தால் பி நொட் பி காணப்படுகின்றது. எனவே இந்த கிளை மூடப்படும். பி நொட்டார் பி ஆர் திறந்த கிளையாக இருக்கின்றது. பி நொட் பி நொட் கியூ இங்கே கியூவும் நொட் பியும் திறந்த கிளையாக இருக்கின்றது. ஆருக்கு இங்கே விதிமுறை காணப்படவில்லை. எனவே இந்த கிளையிலே பியும் நொட் பியும் காணப்படுகின்றது, மூடப்படுகின்றது. விதிமுறை காணப்படுகின்ற கிளைகள் மூடப்படும். இங்கே விதிமுறை காணப்படவில்லை. பிக்கோ கியூக்கோ ஆருக்கோ மறுப்பு மாறி கியூ இருக்கின்றது, நோட் கியூ இல்லை. பி இருக்கின்றது, நோட் பி இல்லை. எனவே அது திறந்த கிளை. இந்த கிளையிலே நோட் பிக்கு பி காணப்படவில்லை, ஆருக்கு நொட்டார் அல்லது கியூவுக்கு நோட் கியூ காணப்படவில்லை. எனவே ஒரு கிளை மாத்திரம் இங்கே மூடப்படுகின்றது, ஏனைய கிளைகள் மூடப்படவில்லை. எனவே மாணவர்கள் இது திறந்த விருட்சம், ஆகவே வாரம் வாய்ப்பெற்றது என்பதை நாங்கள் முடிவு செய்து கொள்ள முடியும். இன்றைய குறியீட்டு வாரத்தினுடைய வாய்ப்பை நாங்கள் உண்மை விருட்ச முறையிலே ஆராய முற்படுகின்ற போது பி குடை கியூ, அதன் கீழ் கியூ குடை ஆர், முடிவை நாங்கள் மறுத்து எழுதுகின்றோம். பி குடை ஆர் முழுவதனுடைய மறுப்பு. இந்த வாரத்தை வாய்ப்பை நாங்கள் ஆராய்கின்றமாக இருந்தால் முதலிலே வரிசையாக்கல் விதியை பிரயோகிப்பதாக இருந்தால் உக்கடை வாக்கியத்துடைய மறுப்பு முற்கூற்று உண்மை, பிற்கூற்று பொய். பியும் நொட்டாரும் இங்கே வரிசையாக்கப்படுகின்றது. இரண்டாவதாக கிளையாக்கல் விதியை நாங்கள் பிரயோகிக்க இருக்கின்றோம். உட்கடை வாக்கியம் பி கூட கியூ ஆக இருந்தால் முற்கூற்றினுடைய மறுப்பு பி ஆக இருக்கின்ற போது நோட் பி, பிற்கூற்றினுடைய அது கியூவாக அமையும். எனவே இங்கே பியும் நொட் பியும் விதியும் மறையும் காணப்பட்டால் இந்த கிளை நாங்கள் மூடப்படுகின்றது, அதன் கீழ் செய்கை தொடராது. இங்கே திறந்த கிளையின்கள் அடுத்த செய்கையை நாங்கள் பிரயோகிக்கின்றோம். மூன்றாவதாக உட்கடை வாக்கியம் கியூ உட்கடையார், முற்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்று. நொட் கியூ கியூ அதை மூடப்படுகின்றது, ஆறும் நொட்டாரும் மூடப்படுகின்றது. எனவே எல்லா கிளைகளும் மூடப்பட்டதால மாணவர்கள் விடை எழுத வேண்டும். மூடிய விருட்சம் வாதம் வாய்ப்பானது. எனவே மொழி வடிவமாக வாதமாக தரப்பட்டால் அதை குறியீட்டு வடிவத்துக்கு மாற்றி நாங்கள் வாய்ப்பை துணிகின்றோம். குறியீட்டு வாதமாக இருந்தால் நேரடியாகவே அந்த குறியீட்டு வாதத்தை வாய்ப்பை ஆராய முடியும். எடுகூற்றுகளை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி இறுதியாக முடிவை மறுப்பு எழுதி முதலில் வரிசையாக்கல் கிளையாக்கல் விதிகளை பிரயோகித்து நிறைவடைந்த உண்மை விரிச்ச வரைவிலே கிளைகள் மூடப்பட்டுள்ளதா யாவும் என அவதானிக்க வேண்டும். எல்லா கிளைகளும் மூடப்படின் அது வாதம் வாய்ப்பானது என்பதும், ஏதாவது ஒரு கிளை திறந்திருந்தாலும் அது திறந்த விருட்சம், அது வாதம் வாய்ப்பெற்றது என்பதையும் மாணவர்கள் முடிவு செய்து கொள்ள முடியும். எனவே எவ்வாறு
சிறிய வாத அமைப்புகளில் இருந்து நாங்கள் வாதங்களை ஆராய வேண்டும். அவ்வாறு தான் நாங்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த வகையிலே நாங்கள் வாதங்களுடைய வாய்ப்பை தீர்மானிக்கின்ற முறையிலே P இணைப்பு Q ஆகவே Q, P இணைப்பு Q முடிவை மறுத்து எழுதினால் not Q. முதலாவது சிறிய வாத அமைப்பை அவதானிக்கின்றோம். எடுகூற்றுக்கை எழுதி இறுதியாக முடிவு எழுதுகின்றோம். இங்கே நாங்கள் முதலிலே வரிசையாக்கல் விதியை பிரயோகிப்பதாக இருந்தால் P இணைப்பு Qவை வரிசையாக்குகின்ற போது Pயும் Q, இங்கே விதியும் மறையும் Q not Q காணப்படுகின்றது. எனவே இந்த வாரத்திலே தண்டு பகுதி மாத்திரம் கிளை ஆக்கல் உட்படவில்லை. எனவே தண்டு பகுதியிலே Qவும் not Qவும் விதிமறை மாறிகள் காணப்படுவதால் இது மூடப்படுகின்றது. மாணவர்கள் விடை எழுத வேண்டும். மூடிய விருட்சம் வாதம் வாய்ப்பானது. இந்த வாரத்தை சற்றே நாங்கள் வித்தியாசமாக அவதானிப்போமாக இருந்தால் P இணைப்பு Q ஆகவே R, P இணைப்பு Q அதன் கீழ் R எழுதுகின்றோம். முடிவை நொட்டாராக மறுத்தெழுத வேண்டும். இங்கே வரிசையாக்கல் விதியை நாங்கள் பிரயோகிப்பதாக இருந்தால் P இணைப்பு Q வரிசையாக்கினால் Pயும் Q, இங்கே கிளைகளிலே தண்டு பகுதியில் எந்த ஒரு மாறியும் விதிமறை காணப்படவில்லை. எனவே அது மூடப்படவில்லை. விடை மாணவர்கள் எழுத வேண்டும். திறந்த விருட்சம் வாதம் வாய்ப்பற்றது. அவ எல்லா விருட்சங்களுக்கும் கிளைகள் இருக்கும் என்பதல்ல. கிளை ஆக்கல் விதிக்குட்படாத விருட்சங்கள் வரிசையாக்கல் விதிக்கு மட்டும் உட்படுகின்ற போது மரத்தின் தண்டு பகுதி மாத்திரம் இருக்கும். எனவே தண்டு பகுதியிலே ஏதாவது ஒரு விதிமறை மாறி உள்ளதா என்பதை நோக்குகின்ற போது முதலாவது வாரத்திலே Qவும் not Qவும் இருக்கின்றது. எனவே அது மூடப்படுகின்றது. இரண்டாவது வாரத்திலே அங்கே ஆருக்கு நொட்டார் இல்லை, Pக்கு not P இல்லை, Qவுக்கு not Q இல்லை. எனவே அங்கே மாறி விதிமறை இல்லை. எனவே அது திறந்திருக்கின்றது. அந்த வாரம் வாய்ப்பெற்ற வாரம் திறந்த விருட்சம் என்று நாங்கள் முடிவு செய்து கொள்ள முடியும். இந்த வாரத்தை அவதானிப்பமாக இருந்தால் P இணைப்பு Qவுடைய மறுப்பு full stop P ஆகவே not Q. P இணைப்பு Qவுடைய மறுப்பு எடுகூற்று ஒன்றாக இருக்கின்றது. P எடுகூற்று 2 not Q இருக்கின்ற வகையிலே முடிவை நாங்கள் மறுத்து எழுதுகின்ற போது அது Q ஆக எழுதப்படுகின்றது. இங்கே இணைப்பு வாக்கியத்தினுடைய மறுப்பு இணைப்பு வாக்கியம் வரிசை ஆக்கல் விதிக்கு உட்படுகின்ற போது இணைப்பு வாக்கியத்துடைய மறுப்பு கிளை ஆக்கல் விதிக்கு உட்படும். எனவே P இணைப்பு Qவை நாங்கள் கிளையாக்கம் செய்வதாக இருந்தால் P not P ஆக முற்கூற்று மறுக்கப்படுகின்றது. Q not Q ஆக பிற்கூற்று மறுக்கப்படுகின்றது. எனவே இந்த வாரத்திலே P not P காணப்படுகின்றது. இது மூடிய கிளை. Q not Q காணப்படுகின்றது. இது மூடிய கிளை. எனவே விருட்ச வரைவிலே எல்லா கிளைகளும் மூடப்பட்டதால இந்த வாதம் வாய்ப்பான வாதம் என நாங்கள் முடிவு செய்யலாம். இந்த நான்காவது வாரத்தை நாங்கள் அவதானிப்போமாக இருந்தால் P உருள் Q எடுகூற்றுகளை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதுகின்றோம். P க்குடைய R முடிவு not S இருக்கின்ற வகையில் முதலாவதாக இந்த P உருள் Q என்ற வாக்கியத்தை நாங்கள் கிளையாக்கல் உட்படுகின்ற போது P உருள் Q என்று இருந்தால் முற்கூற்றும் பிற்கூற்றும் அவ்வாறே கிளையாக்கப்படுகின்றது. Pயும் Q. இரண்டாவது P க்குடைய R உக்குடை வாக்கியம் கிளையாக்கல் விதிக்குட்பட்டது. உக்குடை வாக்கியமாக இருந்தால் முற்கூற்றினுடைய மறுப்பும் பிற்கூற்றும் இரண்டு கிளைகளும் மூடப்படவில்லை. அதை சமனான செய்ய இங்கே பிரயோகிக்கின்றோம். P உட்குடை R அப்ப not Pயும் Rம்
இங்கே நொட் பி ஆர், பி நொட் பி மூடப்படுகின்றது. இங்கே கிளைகளில் விதிமுறை காணப்படையில்லை. இங்கே கிளையில் விதிமுறை காணப்படையில் அது திறந்த கிளை. இங்கே விதிமுறை காணப்படவில்லை, திறந்த கிளை. இப்போ ஒரு கிளை மாத்திரம் மூடப்பட்டிருக்கு, ஏனைய கிளைகள் மூடப்படவில்லை. எனவே இந்த வாதம் திறந்த விருட்சமாக இருக்கின்றது. எனவே முடிவு செய்யலாம், வாதம் வாய்ப்பெற்றது என்பதாக இருக்கும். ஒரு நீண்ட வாத அமைப்பை அவதானிக்கின்றோம். எடுகூற்றுகளை ஒன்றின் கீழ் ஒன்றாக எழுதுவோம். பி கூட கியூ, இரண்டாவது கூற்று கியூ கூட ஆர், ஆர் கூட எஸ், பி முடிவை மறுத்தெழுதுகின்ற போது நோட் எஸ். வாய்ப்பை தீர்மானிக்கின்ற முறையிலே முதலாவதாக இந்த பி கூட கியூவை நாங்கள் கிளையாக்கலுக்கு உட்படுகின்ற போது உக்கடை வாக்கியமாக இருந்தால் முற்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்று பி நோட் பி இங்கே மூடப்படுகின்றது. அதன் கீழ் இனி செய்கை தொடராது. இரண்டாவதாக கியூ குடையார் கிளையாக்கல் விதிக்கு உட்படுகின்ற போது முற்கூற்றுடைய மறுப்பு கியூ நோட் கியூ ஆக கிளையாக்கப்படுகின்றது. ஆர் இங்கே கியூ நோட் கியூ மூடப்படுகின்றது. இறுதியாக அந்த கிளையின் கீழ் செய்ய தொடராது. ஆருக்குடைய எஸ்ஐ கிளையாக்குகின்ற போது நோட்டார் எஸ், ஆர் நோட்டார் மூடப்படுகின்றது, எஸ் நோட்டேஸ் மூடப்படுகின்றது. மாடல் அவதானிக்க வேண்டும். இங்கே பி நோட் பி மூடப்படுகின்ற போது அதன் கீழ் செய்கை தொடரப்படவில்லை. கியூ நோட் கியூ மூடப்படுகின்ற போது அதன் கீழ் செய்கை தொடரப்படவில்லை. எனவே அடுத்த இறுதியாக செய்கை ஆறுக்கு கீழே மேற்கொள்ளப்படுகின்றது. அங்கே ஆறு கூட எஸ் கிளையாக்கப்படுகின்ற போது முற்கூற்றுடைய மறுப்பு பிற்கூற்று நோட்டார் எஸ். எனவே நிலவந்த வரிச்ச வரைவிலே எல்லா கிளைகளும் மூடப்பட்டுள்ள வகையில் விடை எழுத வேண்டும். மூடிய விருட்சம் வாதம் வாய்ப்பானதே. ஒரு வாதத்தை அவதானிக்கின்றோம். பி ரெட்டோ கூட கியூ, பி ஆகவே கியூ. பி ரெட்டோ கூட கியூ எடுகூற்று 1, பி எடுகூற்று 2 நோட் கியூ எழுத வேண்டும். இங்கே ரெட்டோ கூட வாக்கியத்தை கிளையாக்கலுக்கு உட்படுகின்றோம். ரெட்டோ கூட வாக்கியத்தை கிளையாக்கலுக்கு உட்படுகின்ற போது பி நோட் பி, இங்கே பியும் நோட் பியும் காணப்படுவதால் இந்த கிளை மூடப்படுகின்றது. கியூ நோட் கியூ, கியூவை இங்கே நாங்கள் வரிசாக்குகின்றோம், கிளையாக்குகின்றோம். எனவே கியூ நோட் கியூ மூடப்படுகின்றது. இங்கே கியூ நோட் கியூ என மாணவர்கள் கீழே போட தேவையில்லை. ஏனென்றால் இங்கே ஏற்கனவே மூடப்பட்டது, போட்டப்பாலும் பிரச்சனை இல்லை. பி ரெட்டோ கூட பியும் நோட் பியும் கியூவும் நோட் கியூ. எனவே இங்கே பி நோட் பி மூடப்படுகின்றது, நோட் கியூ கியூ மூடப்படுகின்றது. நிறைவடைந்த விருட்ச வரைவானது மூடப்பட்டதால மூடிய விருட்சம் வாதம் வாய்ப்பானது என்பது விடையாக இருக்கும். இதை நாங்கள் ரெட்டோ கூட மறுப்பை பிரயோகிச்சு செய்வோமாக இருந்தால் இதே வாதத்தை மறுப்பை பிரயோகித்து செய்கின்றோம். ஒரு 6வது வாத அமைப்பாக இதை அவதானிக்கின்றோம். பி ரெட்டோ கூட கியூவுடைய மறுப்பு பி நோட் கியூ,
முடிவை இறுதியாக மறுத்தெழுதுகின்றோம். இரட்டகுடைய மறுப்பை நாங்கள் கிளியாக்கம் செய்கின்ற போது முற்கூற்றுடைய மறுப்பு பிற்கூற்றினுடைய மறுப்பு பிற்கூற்று. இங்கே பியும் நொட்பியும் நிறைவடைகின்றது, மூடியதாக இருக்கின்றது. ஆனால் நொட்கியூவுக்கு கியூ இங்கே காணப்படவில்லை. எனவே இந்த கிளை திறந்த கிளையாக இருக்கின்றது. பி நோட் கியூ. இதன் கீழே நாங்கள் இரட்டக்குடையை கிளையாக்கம் செய்வோமாக இருந்தால் இரட்டக்குடைய மறுப்பை முற்கூற்றுடைய மறுப்பு பிற்கூற்றுடைய மறுப்பு பிற்கூற்று. அப்போ பியும் நோட் கியூவும் கியூ நாங்கள் இங்கே போட தேவையில்லைன்னு சொன்னால் இங்கே பி நோட் பி மூடப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வரைவானது திறந்த விருட்சமாக காணப்படுகின்றது. எனவே இந்த வாதம் வாய்ப்பற்றது என்பதை நாங்கள் முடிவு செய்யலாம். ஒரு நீண்ட வாதம். P கூட Q, full stop not Q or R, full stop R கூட S, ஆகவே P கூட S ஒரு T. முதலிலே எடுகூற்றுகளை ஒன்றன் கீழ் ஒன்றாக வரிசைப்படுத்தி எழுதுகின்றோம். இறுதியாக முடிவை நாங்கள் மறுத்தெழுதுகின்ற போது முழுவதனுடைய மறுப்பு. முதலிலே உக்கடை வாக்கியத்துடைய மறுப்பை வரிசையாக்கிறதுக்கு உட்படுத்துவதாக இருந்தால் முற்கூற்று பி, பிற்கூற்றுடைய மறுப்பு எஸ்ஓடிக்கு மறுப்பு, முழுவதனுடைய மறுப்பு. எனவே உரள் வாக்கியத்துடைய மறுப்பும் கிளியாக்கல் விதிக்கு வரிசையாக்கல் விதிக்குட்பட்டது. நொட்டேஸும் நொட்டியும் இங்கே வரிசையாக்கப்படுகின்றது. பீரோலக்கியுடைய மறுப்பாக இருந்தால் நோட் பி நோட் கியூ வரிசையாக்கப்படுவது போல எஸ்ஓலக்கியுடைய மறுப்பு இருப்பதாக இருந்தால் நோட்டேஸ் நோட்டி. இனி கிளியாக்கலுக்கு உட்படுவதாக இருந்தால் பி கூட கியூவை கிளியாக்குகின்ற போது மாணவர்கள் முற்கூற்றுடைய மறுப்பு நோட் பி கியூ, நோட் பி பி மூடப்படுகின்றார். நோட் கியூ உரழ்வார் நோட் கியூவும் ஆறும் நோட் கியூ மூடப்படுகின்றார். கியூ நோட் கியூ மூடப்படுகின்றார். ஆறு கூட எஸ், நொட்டாரும் எஸ்ஸும், ஆர் நொட்டார் மூடப்படுகின்றது, எஸ் நோட்டேஸ் மூடப்படுகின்றது. நிறைவடைந்த விருட்ச வரைவிலே எல்லா கிளைகளும் மூடப்பட்டதால இறுதியாக விடை எழுதுகின்றோம். மூடிய விருட்சம் வாதம் வாய்ப்பானது. எனவே இந்த காணொளியினூடாக உண்மை விருட்ச முறையினுடைய அடிப்படையிலே குறியீட்டு வாதங்களை எவ்வாறு ஆய்வுக்குட்படுத்துவது, சோதிப்பது என்பதை அவதானித்திருந்தோம். நேரடியாக குறியீட்டு வாதமாக இருந்தால் எடுகூற்றுகளையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி இறுதியாக முடிவை மறுத்தெழுத வேண்டும். மொழி வடிவிலான வாதமாக இருந்தால் பொருத்தமான சுருக்கத்திருத்தை கொண்டு அதை குறியீட்டு வடிவில் அமைத்து அதன் எடுகூற்றுகளையும் இறுதியாக முடிவையும் மறுத்தெழுதி வரிசையாக்கல் விதிக்குட்படுகின்ற குறியீட்டு சூத்திரங்களை வரிசையாக்கி அதன் பின்னாக கிளியாக்கல் விதிக்குட்படுகின்ற சூத்திரங்களை கிளியாக்க வேண்டும். நிறைவடைந்த விருட்ச வரைவை நாங்கள் அவதானிக்கின்ற போது விருட்ச வரைவிலே எல்லா கிளைகளும் மூடப்படும் போது அது மூடிய விருட்சம் என்பது முடிவு செய்யப்படும். அவ்வாறாயின் அந்த வாதம் வாய்ப்பானது. ஒரு கிளையோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிளைகளோ திறந்திருந்தால் அது திறந்த விருட்சம். எனவே அந்த வாதம் வாய்ப்பெறுது என்பதை நாங்கள் முடிவு செய்ய முடியும். மேலதிகமான பயிற்சிகளை நீங்கள் மாணவர்கள் செய்வதன் ஊடாக இந்த அலகிலே நீங்கள் தேர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். இதனுடைய அடிப்படையில் தொடர்ந்து வருகின்ற காணொளியிலே சமனான முரணான சமண முரணம் அல்லாத குறியீட்டு சூத்திரங்களை எவ்வாறு துணிய வேண்டும், கூறியது ஊரல் முரணான பராதீன உண்மையான சூத்திரங்களை எவ்வாறு துணிய வேண்டும் என்பதை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். மீண்டும் ஒரு
இவ்வித கல்வி ஒளிபரப்பு நிகழ்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம்.